சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல் இருந்தோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உடைய வாழ்க்கையில நீங்க சொப்பனம் பார்ப்பதை போல அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்க காலையில எந்திரிச்சு பார்க்கும் பொழுது, அந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது, இது சொப்பனமா இல்ல உண்மையா, எனக்கு தான் நடந்துச்சா அப்படின்னு நீங்க சிந்திக்கிற வண்ணமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்க அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களாக இருக்கலாம், நீங்க காத்து கொண்டிருக்கிற காரியங்களா இருக்கலாம். ஒருவேளை யாருக்குமே தெரியாம உடைய மனதில் வைத்து அதை சொப்பனமாக எண்ணிக்கொண்டிருக்கிற காரியமாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை வாய்க்க பண்ண போகிறார். சொப்பனம் காண்கிறதை போல அந்த அற்புதத்தை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்ற போகிறார். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் சிறையிருப்பை மாற்றின பொழுது மறுநாளிலே அதே யோசேப்பு அதிகாரியாக மாறினார். யோசேப்புடைய வாழ்க்கை சொப்பனம் பார்ப்பதை போல மாறினது. அதே மாதிரி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நீங்கள் சொப்பனம் பார்ப்பதை போல அற்புதங்களை பார்ப்பீர்கள். Have a nice day. God bless you.